வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த ஸ்பாட் ஹீலிங்கையும் வந்து ஹீலிங் பிரஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பற்றி கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டு ஆல்ரெடி கிளாஸஸ். இப்போ எப்படி பண்ண இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் அந்த ஒரிஜினல் இமேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த இமேஜ் எப்படி நம்ம வந்து ஸோ இது மாதிரி எப்படி இது அந்த பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. அந்த பிம்பிள்ஸ்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஷோ ஒரிஜினல் இமேஜ் வேணால் F12 ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணால் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே ஃபங்க்ஷன் கீ இருக்குல்ல, அது F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாமளாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டூல்ஸ் நம்ம பார்ப்போம். இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஜே தான். இப்படி ஜே ப்ரெஸ் பண்ணாலே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும். F ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் F பண்ணுங்கள், அகைன் F பண்ணுங்கள், அகைன். இப்போ பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஓகே, F பண்ணிங்கன்னா பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்துடும். ஒரு 2 டைம் F பண்ணுங்கள், பாருங்கள் F பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணால் டேப் கீ யூஸ் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த ரூரல் கூட வேணாம்னா Ctrl+R. இப்போ நமக்கு சிங்கிள் இமேஜ் மட்டும் இருக்குது, மற்ற எதுவும் தெரியல. இப்போ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டூல்ஸ்லாம் திரும்ப வரும். டேப் ஆஃப் பண்ணிங்கன்னா டூல்ஸ் போயிடும். அதே இந்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, தேவைன்னா F ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆஃப் ஆகிடும். திரும்ப F பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். மறுபடியும் F பண்ணுங்கள், பிளாக் வரும். ஓகேவா? ஸோ F ப்ரெஸ் பண்ணுவது. அதே ரூரல் வேணால் Ctrl+R அப்படின்னா அந்த ஸ்கேலுக்காக யூஸ் பண்ணுற ரூரல் வேணால் Ctrl+R. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ண ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் FF கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் டேப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக அங்கே அவுட் பண்ணுங்க. இது மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். Ctrl+ வந்து ஜூம் பண்ணுறதுக்கு, Ctrl- ஜூம் இன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து நமக்கு ஸ்பாட் ஹீலிங் டூல் யூஸ் பண்ணலாம். அது ஜே அப்படி கொடுத்தா ஆனால் எடுங்க பாருங்கள். ஜே இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஜே. இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஜே இப்போ சப்போஸ் மோட் டூல் இருக்குன்னா வீன்னு இருக்குது, ஜே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே வந்து எந்த டூல்ஸ் ஷிஃப்ட் பிடிச்சி மாற்றினா ஷிஃப்ட் பிடிச்சி ஜே பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டூல் ஜஸ்ட் அதை பிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ பெருசாக இங்கே தான் ஒர்க் பண்ணணும். சரி, நீங்கள் சின்னதாக வச்சு ஜூம் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி இந்த இதை ப்ரெஷர் சைஸை மாற்றிங்க. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது மெர்ஜ் ஆகிடும். அதுவே வந்து நமக்கு அந்த ஸ்பாட் அப்படியே அந்த ஸ்பாட்குள்ளே இருக்கிறது மட்டும் மாறும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு வேறு இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இதுக்குள்ளே பிக் பண்ண இந்த ஸ்பாட்டுக்குள்ளே அதே கலர் இருந்தால் கொஞ்சம் கரெக்டான கலர் மெர்ஜ் ஆகல. அப்போ நீங்கள் Ctrl+Shift+J பண்ணுங்கள், அடுத்த டூல் ஆன் ஆகும். ஸோ அடுத்த டூல் நமக்கு என்ன வேணும்னா ஸோ இந்த இருக்கிற பார்ட் ஒன்று, இந்த பார்ட்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கிற மாதிரி வேணும் அப்படி பிக் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற கலர்ஸ் வந்துடும். ஸோ அப்படி இல்லையா மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சி ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஆல்ட்டு பிடிச்சி யூஸ் பண்ணுற இன்னொரு டூல் இருக்கும். நமக்கு எந்த வார்த்தை வேணும், இந்த வார்த்தை இருக்கிற மாதிரி. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி ஜே பண்ணி டூல் மாற்றிக்கிறேன். ஸோ ஆல்ட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி எனக்கு இங்கே வேணும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர் வந்து இங்கே அப்ளை ஆகும். நீங்கள் பாருங்கள். ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வார்த்தையே நம்ம மெர்ஜி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வராது நமக்கு. ஓகேவா? கலர்ஸ் வந்து அந்த கலர்ஸ் வந்து அங்கே வந்து வேறு கலர் இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக மெர்ஜி ஆகாது. ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த டூல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டூல். இந்த ஃபஸ்ட் டூல் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டூல் எப்படின்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்த பிக் பண்ணால் போதும், அங்கே இருக்க கலரை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது மெர்ஜ் ஆகிடும். அந்த இடத்துல அந்த டாட் ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் நம்ம இந்த இடத்த அது மாதிரி பண்ணுறோன்னா ஒரு மாதிரி மாறதுக்கு அசிங்கமாக இருக்கும். பட் அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் டூல். ஓகேவா? இந்த செகண்ட் டூல் எடுத்து ஸோ ஆல்ட்டு பிடிச்சி எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்கே வேணும்னா இந்த இடத்த ஸோ அங்கே இருக்கிற கலர்ஸ் வந்து இந்த இடத்த அப்ளை ஆகும். ஸோ 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து அங்கே இருக்கிறது மெர்ஜ் ஆகுது, இன்னொன்று வேறு வார்த்தை கலர் நம்ம செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து அங்கே இருக்க கலர் பேஸ் பண்ணி வேணால் இது பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். பட் பெருசாக இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்த கலர் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், Ctrl செட் ஒன்று பேக் போயிடுறேன். ஸோ இந்த வருஷம் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த வருஷம் பெரிய சின்னதாக பிம்பிள் இருக்குது, நம்ம பெருசாக வச்சு இந்த சைஸ் ப்ரெஷ்ஷோ சைஸை ப்ரெஸ் பண்ணிட்டோம், அதை ஸ்கொயர் பேக்கெட் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் ஆகிட்டோம். இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வருஷம் உங்களுக்கு தப்பாக இருக்கும், குவாலிட்டி எந்த கரெக்டாக வருது. ஜஸ்ட்டு எந்த சைஸ் உங்களுக்கு புள்ளி இருக்கோ அந்த சைஸ் இதை வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சின்னதாக கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட வச்சுட்டு கரெக்டாக இந்த புள்ளி மட்டும் ரிமூவ் பண்ணால் அதை வச்சு கிளிக் பண்ணி கரெக்டாக ரிமூவ் ஆகும்.
ஸோ ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்க்குறது ரியலாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெருசாக பண்ணிவிட்டு பிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரியாக மாறிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். அதை F12 பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம அதை இப்படி மாற்றிட்டோம். புரியுதா? அப்போ பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அந்த ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நடத்திட்டேன். ஸோ இந்த டூல்ஸ் எப்படி மாற்றுறது சொன்னால் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா ஒர்க் பண்ணும்போது நீங்கள் F ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டேப் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டூல்ஸ் ஆஃப் ஆகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்படி இமேஜ் வச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி இமேஜ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டியான இமேஜ் அவுட்புட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பெருசு வேணால் கரெக்டாக வச்சு பிக் பண்ணுங்கள். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டோமா? சரி, ஓகே. ஸோ இது அடுத்த இமேஜ் அடுத்த நம்ம டூல்ஸ் பார்க்கணும். நான் மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த டூல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூல்ஸ் வந்து இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஐடியாக்காக கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து எரேசிங் டூல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து இந்த டூல் எதுக்கு அப்படின்னா பிளர் பண்ணுறது. இதுக்கு ஏதோ ஒரு இமேஜ் மாடல் இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். Ctrl+0. ஸோ நான் போஸ் நீங்கள் சாம்பிள் இமேஜெலாம் வேணுன்னா ஸோ உங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் சாம்பிள் இமேஜும் கொடுங்க. நிறைய இமேஜஸ் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கூகுளில் போய்ட்டு சாம்பிள் இமேஜ் அப்படி கொடுத்தா நிறைய இமேஜ் வரும். சப்போஸ் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ லுக் இருக்குது. ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியுது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நிறைய பிம்பிள்ஸ் அதாவது ஒரு மாதிரி பிளாக் டாட்ஸ் நிறையா இருக்குது ஃபேஸில். இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது? இந்த பிளாக் டாட்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஸ்டாம்ப் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்டாம்ப் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் ஒன்றும் பெருசு பண்ணிங்க, எந்த சைஸ் ஒன்றும் சின்ன பண்ணிங்க. அதை பெருசு பண்ணுறது தெரியல, அந்த ஓபிக்கு அப்புறம் இருக்கல ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக வரும். ஸோ எந்த சைஸ் இந்த இடத்துல எனக்கு அந்த பிளர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் பாருங்கள், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு சைடில் வந்து அந்த பிளர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த பிளாக்ஸ்லாம் அதுக்கப்புறம் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டோம். அந்த இது பிளாக் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க பாருங்கள். ஸோ ஒரு சைடில் வந்து அந்த மாஸ்க் இல்லாமல் இருக்குது, ஒரு சைடில் அந்த மாஸ்க் இருக்குது. ஸோ அடுத்தது நமக்கு இது ஷார்ப்னஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பிளர் வந்து ஓவராக பண்ணிட்டீங்க, பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சப்போஸ் நான் வந்து இந்த ஐ வந்து பிளர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் இந்த கண்ணில் வந்து நல்லா ஷார்ப்னஸ் இருக்குது, இந்த கண்ணில் வந்து நல்லா ஷார்ப்னஸ் இல்லை. அதே இந்த லிஃப்ட் பாருங்கள், கீழே அந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் தெரியும். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், அதான் ஷார்ப்னஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பிளர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, பிளர் மீன்ஸ் அங்கே இருக்க டாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரியல் குவாலிட்டி இல்லை, இது ஒரு மாதிரியாக இருக்குது, பார்த்தா ரியல் ஆஃப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி நமக்கு ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் பண்ணால் ஷார்ப்னு பிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஷார்ப் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஷார்ப் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ கொஞ்சம் ரியலாக வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த கண் வந்து மாறும். இப்போ அந்த லிஃப்ட்லாம் பாருங்கள், ஷார்ப் இன்க்ரீஸ் ஜஸ்ட் பிக் பண்ணால் போதும், ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ப்னஸ் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட ஷார்ப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஷார்ப் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரியலாக அந்த ஃபோட்டோ வந்து ரியலாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம், அது வந்து நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பற்றி தனியாக ஒரு டூலே இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு பார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் நோஸ் கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ள மாதிரி இருக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நோஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நோஸ் வந்து உள்ளே போகும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு ஐப்ரோக்கு வந்தோம் இந்த இடத்துல லென்த்தாக வேணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஐப்ரோ வந்து எனக்கு அந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐப்ரோ நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐப்ரோ இது கொண்டு வரணும் வேணும். ஓகேவா? ஸோ இங்கே லிஃப்டோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிக்கணும் அப்படின்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் சப்போஸ் நீங்கள் எது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பார்ட் வந்து மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
அப்போ இந்த 3 டூல் எதுக்கு தெரியுதா? ஒன்று வந்து பிளர் அப்படின்னா அந்த புள்ளியெல்லாம் ஷார்ப்னஸ் வந்து குறைக்கிறதுக்காக, அந்த புள்ளியெல்லாம் வந்து அந்த நிறைய டாட்ஸ்ல வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து நமக்கு ஷார்ப்பாக தெரியணும் அப்படின்னா, ஒரு இமேஜ் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஷார்ப் வந்து இந்த ஐலே கொடுக்குற பாருங்க, நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி பாருங்க. ஸோ ரெயிலாக இருக்க மாதிரி. ஓகே, இங்கே பாருங்க தெரியுதா? ஸோ அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் ஷார்ப் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கம்மியாக ஷார்ப் யூஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் வந்து கலர்ஸ் கொஞ்சம் இருக்கிற கலர்ஸ் கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இருக்கிற என்ன கலர்ஸ் இருக்கிறது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க அந்த பிளாக்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கலர்ஸே கொஞ்சம் அப்டேட் ஆகும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் பிக் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கிற வந்து ஸோ பெருசாக வேணால் அந்த சைஸ் பெருசு பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அடுத்தது இதே வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், எனக்கு ஐப்ரோ கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் டூல் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்க்காக வரும். இந்த லிப்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா அதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஐ கொஞ்சம் டார்க் கிளாரிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக முன்னாடி இந்த ஐக்கும் இப்போ இருக்க ஐக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த இடத்த நம்ம டார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எதாவது பாட்டு கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க் பண்ணிக்கலாம். இருக்கிறத கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கணும், அதை யூஸ் பண்ணுறது இந்த டூலு. ஸோ அப்போ டார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி மாறும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னா F12 பண்ணால் நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வரும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செட் பண்ணுங்கள். ஸோ அந்த டார்க்னஸ் நம்ம நிறைய ஒயிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டார்க்ஸில் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூல் வந்து ஷார்ப்புக்காக யூஸ் பண்ணுறது. செகண்ட் டூல் வந்து பிளர் யூஸ் பண்ணுறது. பிளர்னால் புள்ளி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க புள்ளியை ரிமூவ் பண்ணணும், இங்கே இருக்க புள்ளியை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ஸோ அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ரிமூவ்ஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஸோ அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஒயிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்க, அந்த இடத்த ஒயிட் ஆகும். ஓகே, ஃபேஸ் ஃபுல்லாக வேணால் கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்த கலர் டார்க் பண்ணணும். இன்கேஸ் அவங்க முடி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிட்டு அந்த ஏர்ஸ் பார்த்தீங்க முன்னாடி இந்த இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணி பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. இது கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா ஸோ அதோட சைஸ் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ தெரியுது உங்களுக்கு டார்க்னஸ்ஸு. சப்போஸ் இந்த ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் டார்க் ஆகணும், அது எல்லாமே சைஸ் என்னதான் வச்சுங்க, நம்ம பெருசாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த சைஸும் அந்த சைஸ் வச்சுட்டு ஐப்ரோ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா டார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லிப்டிக் கொஞ்சம் அப்படி இருந்து பார்ட் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸோ F12 பண்ணால் தெரியும் உங்களுக்கு, முடி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இமேஜ் எப்படிச்சு. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது. ஓகேவா? புரியுதா அது? ஸோ ஓகே, அந்த ஹேரில் டார்க் பண்ணி நம்ம மாற்றிட்டோம். ஸோ ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூலு. ஓகே, சப்போஸ் நமக்கு ஒயிட் அப்ளை ஆகணும்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள், அந்த இடத்துல நமக்கு ஒயிட்டாக ஒரு ஸ்கின் அப்ளை ஆகும், ஒயிட் ஸ்கின் மாதிரி அப்ளை ஆகும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 டூல்ஸ் நம்ம மோஸ்ட்லி நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒயிட் ஸ்கின் மாதிரி அப்ளை ஆகுது. ஸோ இங்கே என்ன ஸ்டைல் வைக்கணும் அது மாதிரி பாருங்க, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த மாதிரி வச்சுன்னா ஓகே, இல்லை F12 பண்ணிடுறேன். ஸோ ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு பிக் பண்ணும்போது நீங்கள் சைஸ் பெட் பண்ணிடுறேன்.
ஓகேவா. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பிளாக் வந்து அப்படியே ஆகுது. ஸோ அடுத்தது இருக்க பாருங்கள். ஸோ இங்கே போய்ட்டு மாற்றிடுறேன், இந்த சைடில் பிக் பண்ணுறேன், இது எப்படி அப்ளை ஆப்பாங்க, அது இருக்கிற கலரே வந்து ரெட் அப்ளை ஆகுது. ஓகேவா, புரியுது அவங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ பிளாக் வேணுன்னா இதை ஆன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் வரும். ஸோ ஒரு இமேஜ் வந்து இது மாதிரி கலர்ஸ் கொடுக்குறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, F12 ரீசெட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வந்து இது மாதிரி டார்க் கலர்ஸ் இல்லை லைட் கலர்ஸ். ஸோ இது பிக் பண்ணுங்க, எங்கே போய்ட்டு உங்களுக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிளர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி நம்ம கலருக்கு அந்த பிக்சரில் இருக்க டாட்ஸை குறைக்கணும் அப்படின்னாலே இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டாட்ஸ்லாம் எடுத்துடலாம், புள்ளி அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா. ஸோ இதுக்கான டூல்ஸ் இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே செலக்ட் டூலு, டைப்பிங் டூல்ஸு. ஸோ அது ரெண்டும் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் டைப்பிங் டூல்ஸ் அண்ட் செலக்ட் டூல். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஜூம் டூல். ஜூம்னா இருக்கும் இந்த ஏரியா பிக் பண்ணி நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி, இல்லாட்டி Ctrl+ ஆர் Ctrl- யூஸ் பண்ணி ஜூம் ஆர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேன் டூல்னால் இப்போ நீங்கள் Ctrl+ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேனுக்கு ஷார்ட் கட்டுறது நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆகிடும். ஸோ இது நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான டூலு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணோம்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளை பண்ணுற கலர் இந்த இடத்த மாறிடும். வந்து பாருங்கள், இங்கே இருக்க கலர்ஸ் வந்து மாறிடும். இப்போ நான் இந்த கலர் பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இந்த கலர். சப்போஸ் எனக்கு இந்த கலரில் எனக்கு அவங்களுக்கு பொட்டு மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஸோ ப்ரஷ் மாடலில் மாற்றிங்க. ப்ரஷோட மாடல் அந்த சைஸ் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரஷோட மாடல் வந்து எனக்கு இது மாதிரி வேணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு பிக் பண்ணுங்கள். ஸோ தண்ணியில் ஆயிருக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்போன்னு நீங்கள் கலர் மாற்றிக்க முடியும். ஓகேவா. ஸோ Ctrl+T பண்ணி நீங்கள் இதை பெருசு பண்ணுறதோ சின்னதாக்குறதோ எது ஒன்றா நீங்கள் பண்ணிக்கலாம்னா தண்ணியில் ஆயராக போட்டிருக்கோம். ஸோ பொட்டோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம், எது ஒன்றா பண்ணலாம். இல்லை கலரை சேஞ்ச் பண்ணால் கூட ரைட் கிளிக் போய்ட்டு நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கு அதெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு இந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் கண்ணோட கலர் ஐ கலர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் அந்த ஐயில் வச்சு பிக் பண்ணுங்கள், அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். அந்த ஐயில் பிக் பண்ணால் ஐ கலர். சப்போஸ் லிஃப்ட்டில் இருக்க கலர்னா லிஃப்ட்டில் இருக்க கலர். ஸோ இங்கே வச்சு கூட நீங்கள் எந்த கலர் சொன்னால் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ரோக்லாம் தேவைன்னா ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் கலர் வச்சு ஓகே பண்ணிக்கலாம். Ctrl+0 பண்ணிங்க. ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்துடும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இது என்ன கலர் கரண்ட் கலர் நம்ம யூஸ் பண்ணுற கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்துடும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுவும் சப்போஸ் இந்த கலர் ரேஷியோ என்ன மிக்ஸ் ஆகிருக்கு, RGB என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் மேலே வச்சு பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண அந்த RGB ரேஷியோ வந்து இங்கே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ கலர் ரேஷியோ வந்து காமிக்கும். இன்ஃபோன் இருக்குது பாருங்கள், அதில் போய் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ என்னென்ன கலர் மிக்ஸ் ஆகுது. ரெட்டோட வேல்யூ வந்து 253, க்ரீனோட வேல்யூ வந்து 16. எப்படியும் ஒரு கலர் ஃபோட்டோஸ் வந்து 3 கலர் மிக்ஸ் ஆகிதான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்ன கலர், ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ அந்த வேல்யூஸ் தான் எங்கே காமிப்பாங்க. 253, 16, 18 இதுதான் அந்த கலர் ரேஷியோ. சப்போஸ் வேறு ஒருத்தர் கலர் ரேஷியோ செக் பண்ணோம்னா இந்த ஒயிட் வச்சு பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கலர் ரேஷியோ இங்கே வந்துடும். ஓகே, இந்த வார்த்தை எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் 4 வார்த்தை நம்ம 4 வார்த்தை வந்து இந்த கலர் ரேஷியோ பார்த்துக்க முடியும். ஓகே, மேக்ஸிமம் 4 வார்த்தை நம்ம அந்த கலர் என்ன மிக்ஸ் ஆகிருக்கு அந்த கலர் நம்பர் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே இருக்க பாருங்கள். ஓகேவா. ஸோ தேவையெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் கொடுத்துங்க போயிடும். அடுத்தது பார்த்தோன்னா சப்போஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். இப்போ வந்து இவங்களுடைய ஐ மட்டும் இல்லை நோஸ் மட்டும் எவ்வளோ இன்ச்சில் பிரிண்ட் ஆகணும் எனக்கு தெரியணும் அப்படின்னா அது டைமென்ஷன்ஸ் கூட நம்ம அளக்க முடியும். நீங்கள் போய்ட்டு மெஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ மெஷரில் போய்ட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைங்க. ஜஸ்ட் இது எவ்வளோ ஹைட்டுன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸ் வந்து 1.5.53 1.5
535 அப்படின்றது டிஸ்டன்ஸ், இந்த நோஸோட டிஸ்டன்ஸ் அவ்வளோ இன்ச்சுக்கு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் எடுத்திங்கன்னா. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும்போது இது எவ்வளோ லென்த்தில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும்போது நமக்கு எவ்வளோ சைஸில் இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த மெஷர் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ மெஷர் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இது சிம்பிள் தான். இது எல்லாமே ஒன்று கலர், ஃபஸ்ட்டு அந்த கலர் பாயிண்ட்டை செக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த கலரோட வேல்யூஸ் அந்த RGB எந்த ரேஷியோ மிஸ் ஆகிருக்கு அதுவும் மெஷர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒர்க் டைம் முடிஞ்சிச்சு, சப்போஸ் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ ஒர்க் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நோட்ஸில் போய் பிக் பண்ணிட்டு அடுத்து வரவங்க நோட்ஸை பிக் பண்ணிட்டு நீங்கள் அவங்க அடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம், அந்த நோட்ஸ் மாதிரி டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அடுத்த வாரம் வந்து இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடலாம், அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் நோட்ஸை நீங்கள் அடித்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவர் வந்தார் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோட்ஸை டபுளிக் பண்ணி அந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னு படிச்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பண்ணால் அந்த நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது பிரிண்ட்லாம் ஆகாது, ஜஸ்ட் வந்து ஒர்க்கிங் பர்பஸாக தான் இருக்குது. தேவையில்லை அப்படின்னா இங்கே வச்சு நீங்கள் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்ட் பேஸ் நோட்ஸ் வேணால் கூட ரெக்கார்ட் பேஸ் நோட்ஸ் பண்ணலாம். இங்கே பிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அடுத்து வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்ட் அப்படி கொடுத்து, ஸோ இன்னும் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்றதை இங்கே நீங்கள் அவர்கிட்ட பேசி சொல்லிட்டு போயிடலாம். போய் ஸ்டாப் பண்ணுறங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு வராரு அப்படின்னா அவர் டைம் வந்து ஒர்க் பண்ண வராருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அவர் பிக் பண்ணாலே போதும். ஸோ இன்னும் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்றது அப்படின்னா ரெக்கார்டில் வரும். ஓகேவா? பேசி சொல்லிட்டு போயிடலாம். போய் ஸ்டாப் பண்ணுறங்க. ஓகே, தேவைலாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஓகே, அடுத்து வர ஒர்க்கர் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக, இது வந்து ஜூம் பண்ணுறதுக்காக ஆப்ஷன். ஓகேவா? இது ஜூம் அண்ட் பேன் அப்படி மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த ரெண்டு டூல் தான் இருக்குது. ஸோ இதுவும் நான் நடத்திடுறேன். ஸோ ஓகே, இது செலக்ட் டூல். இப்போ செலக்ட் டூல் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத் செலக்ட் அப்படி இருக்குது. இப்போ பாத் அப்படின்றது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்தா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் மாதிரி போடுற வச்சுக்கலாம், நாமளாக செலக்ட் பண்ணுறேன், இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நடக்கும். ஏன்னா செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் தான் மாறும், மற்ற ஏரியா வந்து மாறாது. ஓகே, இதான் ரூல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் இமேஜுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? டோட்டல் இமேஜ் அஃபெக்ட் ஆகும். ஸோ F12 பண்ண தெரியும், உங்கள் ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்துன்னு தெரியும். இதான் ஒரிஜினல் இமேஜ் நம்ம இது மாதிரி மாற்றிட்டு இருக்கோம். ஓகேவா? புரியுதுல அது? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு, இது செலக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் ஒர்க் பாத் அப்படி இருப்பாருங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒர்க் பாத் பண்ணும்போது என்னுடைய இந்த ஃபிக்ஸல் டாலன்ஸ் கேட்கும். ஜஸ்ட் 2 வச்சிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே பண்ணால் அப்படியே ஒரு கரு மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் அந்த செலக்டிங் வந்து மூவ் பண்ணி எங்கே வேணால் எரேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் போய்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு இது இங்கே தேவையில்லை, எனக்கு இந்த வார்த்தை வேணும் அப்படின்னு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்துடணும். அங்கே பண்ணும்போது மேக் ஒர்க் பார்த்துன்னு கொடுத்தோம். திரும்ப என்ன பண்ணணும், அது எங்கே மாற்றி வச்சுட்டு மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்து ஓகே பண்ண போது அப்படியே நம்ம ஃபெதர் கேட்கும். ஃபெதர் கொடுத்து ஓகே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எப்படி போடுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். எனக்கு இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும், கொஞ்சம் பெருசு பண்ணணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் ஒர்க் பாத் அப்படி கொடுத்துருங்க, ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ இது கம்மியாகனா கம்மி கொடுத்துருங்க, ஸோ அந்த கிளியரன்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே இருக்க இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாத் டைரக்ஷன் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் மட்டும் இல்லை, அதில் மாடிஃபையும் பண்ண முடியும். ஸோ மாடிஃபை அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் செகண்ட் டூல் இருக்கு பாருங்கள், அதான் மாடிஃபை டூலு. ஸோ டைரக்ஷன் செலக்ட் பிக் பண்ணி, ஸோ இந்த வார்த்தை எனக்கு ஒரு பாயிண்ட் புதுசாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் இந்த கோடில் மேலே வச்சு பாயிண்ட்டில் வச்சு பிக் பண்ணுங்கள், ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டை வச்சு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை போய் பிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு பிக் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வார்த்தை பிக் பண்ணிங்கன்னா இது வரும். சப்போஸ் இங்கே பிக் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற பார்ட்டை எப்படி வேணால் அதை சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சப்போஸ் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணி கூட இது மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துடலாம். எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னா அந்த பிளாக் டாட் மாதிரி அந்த டாட்டில் வச்சு கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து பண்ணும்போது சப்போஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நமக்கு இந்த வார்த்தை ஒரு பெண்டு வேணும், எனக்கு இல்லை ஆக்சுவலாக இங்கே ஒரு பெண்டு இருந்தால் அதை கொஞ்சம் கீழே இறக்கலாம், மேலே போகுது. ஸோ பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே செகண்டில் இருக்கும். இதில் போய் நீங்கள் ஆட் பாயிண்ட் பிக் பண்ணி எனக்கு இந்த இடத்த பெண்டு வரும், ஒரு பிக் பண்ணுறங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பெண்டு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டூலை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பெண்டை மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு அந்த பெண்டு வந்து
எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் கீழே வேணால் கூட அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இங்கே வரத்தை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது நமக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணுறது இப்போ எப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு பெண்டு மூவ் பண்ணணும், உள்ளே மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இதில் போய்ட்டு ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டூலே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டைரெக்ஷனை மாற்றி தூக்கி போயிடலாம் இங்கே வரும். ஓகேவா? சப்போஸ் இங்கே மாட்டுங்க. சப்போஸ் எனக்கு இந்த பெண்டு தேவையில்லை, ஒரு பெண்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த பெண்டு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட். ஸோ தேவையில்லை அப்படின்னா எதுனா இந்த பெண்டு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த தேவையில்லை எனக்கு டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில் போய்ட்டு யூஸ் பண்ணுங்கள், டைரெக்ஷன் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்படி செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் அது. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தா அவங்க செலெக்ஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க டீசெலக்ட் போட பண்ணிக்கலாம். டீசெலக்ட் பண்ண இந்த டூலை வச்சுட்டு இந்த டூலை வைங்க, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ எதுக்காகனா ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷனை மேக்கை பார்த்தா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தா கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க, இது ஒரு நீங்கள் ஷேப்ஸ் நீங்களே சப்போஸ் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டேன், அடுத்தது மறுபடியும் இதில் போயிட்டு செலெக்ஷனில் ஒரு ரெக்டாங்குலர் ப்ளஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இது ஒரு மாடலில் செலக்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு ஒரு ஒர்க் பார்த்தா வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் ஒர்க் பாத் அப்படி கொடுங்க, ஒரு ஒர்க் பார்த்தா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஒர்க் பார்த்து இந்த ஒர்க் பார்த்தை வந்து நம்ம ஷேப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஷேப்ஸ் அப்படின்னா ஸோ அடுத்து நான் சொல்லுவேன் ஷேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது ஷேப்பை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே மெனு வந்து இங்கேயே வந்துடும். நீங்கள் டூல்ஸ் போகும்போது ஸோ எடிட்டில் போய்ட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து ப்ரஷ் க்ரியேட் பண்ணுறது, பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரஷ் அப்படி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அதை பிக் பண்ணிங்கன்னா இது இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஷேப்பாக க்ரியேட் ஆகிடும். ஷேப் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ அடுத்து நமக்கு இருக்கிறத ஷேப்ஸ் தான். இதுதான் செலக்ட் டூல்ஸ். இது எல்லாமே இது ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு எப்படி தெரியும், பாயிண்ட் ஆட் பண்ணுறது. ஒரு பெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக எனக்கு இந்த சைடில் மட்டும் செலெக்ஷன் தேவையில்லை அப்படின்னாலும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு தான் தேவையில்ல டெலீட் பண்ண அந்த ஏரியா மட்டும் டெலீட் ஆகிடும். பட் சப்போஸ் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு நேருக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபெதர் கேட்கும். ஓகே பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு நேருக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி டெலீட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 இருக்குது. எதுக்கு தெரியும், ஒன்று பாயிண்ட் நமக்கு ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா அது ஃபுல்லாக டெலீட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டேரெக்டாக பென் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா எனக்கு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்குள்ளே கலர்ஸ் எதுவும் ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே போய்ட்டு இந்த கலர்ஸ் இருக்குல்ல ஸ்டைல் போய்ட்டு நன்னு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நன்னு வச்சுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கலர்ஸ் வந்து நமக்கு எதுவும் ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் 1 செகண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் லேயர்னு இருக்கும், இன்னொன்று வந்து பாத்துன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பாத்து யூஸ் பண்ணணும். ஷேப் லேயர் தவிர பாத்து யூஸ் பண்ணிங்க. ஸோ பாத்து யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது பிக் பண்ணிட்டே வாங்க. இது கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த டூலோட. அப்போ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் அப்படி கொடுத்தா அந்த செலெக்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் எல்லாம் பண்ணி இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர் பார்த்து ஏதோ பண்ண போகிறோம், செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த டூலும் செலக்ட் பண்ண டூல் தான். ஸோ செலக்ட் பண்ண டூல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வரைஞ்சிட்டே போகலாம் பெண்ணு மாதிரி. இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுல அந்த டூலோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஃபாஸ்ட்டாக அப்படி செலக்ட் பண்ணிட்டேன், இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே வரணும் வெளியே வரணும் அப்படின்னா கூட நான் இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு
இந்த இடத்த கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி இதை உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ இங்கே உள்ளே வரணும் அப்படின்னாலும் உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு லைட்டாக இந்த இடத்த ஒரு இது ஆட் பண்ணி உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி ஸோ உள்ளே தள்ளிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்த வெளியே போயிருக்கல, அது உள்ளே வரணும் கூட பிடிச்சி அந்த டைரெக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இந்த யார் ஓகேவா? ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்து ஓகே பண்ணுங்கள், அது செலக்ட் ஆகிடும். இது நிற்கிறதுக்கப்புறம் நமக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே செலக்ட் உள்ள. அதே ஷேப்ஸ்ன்னு பார்த்தோம்ல, ஸோ சேம் தான். இப்போ ஷேப்ஸில் இங்கே பிக் பண்ணுங்கள். இங்கே பிக் பண்ணோடனே உங்களுக்கு இதில் ஷேப்ஸ்னு இருக்கும். இப்போ சாதாரண ஷேப்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்ஸ்லாம் இப்படி செக் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துடும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பில் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே பண்ணி செலக்ட் ஆகிடும். இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இது நாமளாக முன்னாடி தெரியும். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்லேயே போட்டிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பிக் பண்ணுங்கள், நிறைய ஷேப்ஸ். சப்போஸ் ஹார்ட் ஷேப்பில் உங்கள் ஃபேஸ் மட்டும் காப்பி பண்ணி போடணும்னா இங்கே போய்ட்டிங்க ஹார்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி மேக்ஸ் செலெக்ஷன் இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ போய்ட்டிங்க ரைட் கிளிக் பண்ணி மேக்ஸ் செலெக்ஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ இது செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் சி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இந்த ஷேப்பில் நீங்கள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. நமக்கு ஏதோ ஷேப்பில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஷேப்ஸ் வேணா கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஷேப்ஸை செலக்ட் பண்ணிங்க. இங்கே இந்த பாத் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணும், இங்கே வந்து மல்டி ஷேப்ஸ் வேணும்னா நீங்கள் போய் இதை பிக் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் என்ன ஷேப்ஸ் வேணுமோ இங்கே நிறைய ஷேப்ஸ் பிக் பண்ணணும். இது கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா இதில் போய் பிக் பண்ணிட்டு ஆல் அப்பன் அப்படி கொடுங்க, நிறைய ஷேப்ஸ் லோட் ஆகிடுங்க. நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நமக்கு இவங்க ஷேப்ஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஷேப்ஸ் போட்டலாம். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் மூவ் பண்ணி வைக்கணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணி எங்கே வேணால் அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் டூலு. ஓகேவா? ஸோ இப்படி வச்சாச்சு. இப்போ இந்த ஷேப்ஸில் நீங்கள் நாமளாக செலக்ட் பண்ணால் கஷ்டம், இது மாதிரி செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம். அப்போ இந்த ஷேப்ஸை போட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணிட்டா அந்த ஷேப்ஸ் கரெக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் சீன் பண்ணால் உங்களுக்கு காப்பி ஆகிடுமா, இல்லை கண்ட்ரோல் எம் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் அஃபெக்ட் ஆகும். இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேறு எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் அஃபெக்ட் ஆகும், வேறு எதுவும் ஆகாது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேவா? காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம அந்த ஏரியா செலக்ட் பண்ணணும், ஒரு ஷேப் மாடல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நம்மளே கூட ஷேப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னேன் எப்படி நம்ம ஷேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப்பில் போய் பார்த்தா இருக்கும், நீங்கள் போய் பார்த்தா ஷேப்ஸு இங்கே போய் பிக் பண்ணிட்டு ஆல் பிக் லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணது இங்கே இருக்கும். நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ணோமா, ஞாபகம் இருக்கா? நம்ம ஷேப் பண்ண கிரியேட் பண்ணது எங்கே இருக்குது? சப்போஸ் நம்ம இங்கே இருக்க ஷேப்ஸ் சரி ஓகே. இப்போ சிம்பிளாக நானே ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி இதில் ப்ளஸ் வச்சுட்டு இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள். ஸோ இதுதான் ஷேப்ஸ். எனக்கு இது மாதிரி ஷேப்ஸ் வேணும், இந்த ஷேப்ஸ் வேணும். ஓகேவா? இந்த ஷேப்ஸ் வேணுன்ற போது இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டீங்க. இது என்ன பண்ணணும், இந்த டூல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி சரி இந்த டூல்லே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஒர்க் பாத் அப்படின்னு கொடுத்தனா அது ஒர்க் பாத்தாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், மேக் டு ஒர்க் பாத் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஸோ ஒர்க் பாத்தை கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எடிட் மெனுவில் போயிட்டு டிஃபென்ஸ் ஷேப் அப்படி கொடுத்தா அது டிஃபென்ஸ் கஸ்டம் ஷேப் கொடுத்தனா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப்போட நேமுக்கு ஓகே பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்பயாவது உங்களுக்கு அது மாதிரி செலக்ட் பண்ண தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் பேக் போயிடுறேன். இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி கூட டெலீட் பண்ணலாம். ஜஸ்ட் இது மேலே பிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஸோ இப்போ அந்த அதே மாதிரி ஷேப்ஸ் எனக்கு திரும்ப தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஷேப்ஸ் பிக் பண்ணிவிட்டு
இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ண ஷேப்ஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த ஷேப்ஸ் வருமோ எந்த சைஸ் வருமோ அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அது மாதிரி வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்க மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த டூல் வச்சுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ண போதும் அந்த ஏரியா அது மாதிரி செலக்ட் ஆகும். அந்த ஷேப்ஸ் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஷேப்ஸை எனக்கு ஃபில் பண்ணி வரணும் அப்படின்னு ஃபில் பண்ணி வரலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ போய் நீங்கள் ட்ராப் பண்ணி அது ஃபில் பண்ணும்போது என்ன கலரில் ஃபில் ஆகி வரணும். சப்போஸ் இந்த கலரில் வரணும். ஓகே போடுங்க. இது பாருங்கள் அந்த ஷேப் வரும்போது ஃபில் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்ஸ் வந்து ஃபில் ஆகி வரும். இதே நிறைய ஷேப் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ போய் பிக் பண்ணிவிட்டு இதில் கஸ்டம் ஷேப் இதே டிஃபால்ட்டாக நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இதில் இருக்க ஷேப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டம் ஷேப்ஸ் வேணால் பிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டீங்க. ஓகேவா? இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சப்போஸ் நீ ஹார்ட் போகிறீங்க ஹார்ட்டின் மாதிரி போகிறீங்கன்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்க. இங்கே ஹார்ட் வந்துடும். அடுத்த ஒரு ஹார்ட் போட போகிறீங்க. அந்த ஹார்ட் இது கூட கண்டினியூ வரணும். இது தனியாக வரணும். அது தனி லேயரில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். இது தனி லேயர் இருக்கும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் தனி இது தனி லேயரில் இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னா தனி லேயராக ஜென்ரேட் ஆகும். நான் இன்னொரு ஹார்ட் போடுறேன் அப்படின்னா அந்த ஹார்ட்டும் தனி லேயராக ஜென்ரேட் ஆகும். நீங்கள் பாருங்கள். இப்போ ரெண்டு ஹார்ட் இப்போ இன்னொரு ஹார்ட் போடுறோம் அப்படின்னா இது தனி லேயராக ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்னைக்கு கலர் என்ன வேணுன்றதை இங்கே மாற்றிக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த மாடலில் வேணும் அப்படின்னா வச்சுட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி லாட் ஜென்ரேட் ஆகிருக்கும். தனித்தனி லேயராகவே வரும். நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எது ஒன்றா அந்த லேயரில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் வரும். இதே எனக்கு போடும்போது ஹார்ட்டில் வந்து ஒரே இதில் வரணும் அப்படின்னா ஒன்ஸ் பேக் போயிடும். கண்ட்ரோல் ஆல்ட் செட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் போட்டுட்டேன். ஸோ ஏதோ ஒரு மாடல் செலக்ட் பண்ணி ஒரு ஹார்ட் போட்டேன். அடுத்த ஹார்ட் வந்து இது கூட ஜாயின் பண்ண மாதிரி வரும் அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படின்னு இருப்பாருங்க. அதை பிக் பண்ணிட்டு அடுத்த ஹார்ட் இது கூட போடுறேன். தனி லேயராக வராது. ஒரே லேயராக தான் வரும். நீங்கள் ஆப்ஜெக்ட் வெளியே போனால் உங்களுக்கு தெரியும். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா அது ஒன்றா தான் இருக்கும். ஒரு சப்போஸ் இதுக்கு என்ன ஃப்ளண்டிங் எஃபெக்ட்ஸ் இல்லை ஸ்ட்ரோக் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து அப்படியே ஆகுங்கண்டி. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றா தான் இருக்கும். தெரியுதா? அதுமாதிரி 2-3 ஷேப்ஸை நீங்கள் ஒன்றா கண்டினியூவாக கூட போட முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது இன்டர்செக்ட் அப்படின்னா சப்போஸ் ஒரு ஷேப் போட்டிங்க. அடுத்தது ஒரு ஷேப் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் ஆகக்கூடாது. இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ அதில் மைனஸ் ஆகணும். ஓகே மைனஸ்னால் குறையும். இப்போ பார்த்து இந்த ஹார்ட் வந்து அதில் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அவுட்புட் வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் வந்து இப்படி தெரியும். ஸோ அப்போ புதுசாக ஷேப்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். 2-3 ஷேப்ஸை போட்டு ஒரு புது ஷேப்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்தளவுக்கு உங்கள் கிரியேட்டிவ் ஐடியா தான். ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்களா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஷேப்ஸ் வந்து நீங்கள் மல்டி ஷேப்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு புதுசாக நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதை நீங்கள் இன்டர்செக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம சிங்கிள் யூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்டர்செக்ட்னா இன்டர்செக்ட். ஓகே இது ஆடு அடுத்து இன்டர்செக்ட் அதாவது சரி மைனஸ் சப்ராக்ஷன். ஓகே சப்ராக்ஷன் பண்ணிவிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஷேப் வந்து ஒட்டஞ்சு போயிடும் மாதிரி. ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து அடுத்து சொல்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹார்ட்டை போடுறீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த ரெண்டு ஹார்ட்டுக்கு பிட்வீனில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். மற்றெல்லாம் ரிமூவ் ஆகிடும். சரி மற்றதெல்லாம் ஜாயின் இருக்கும். அந்த பிட்வீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அது இன்டர்செக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ புதுசாக உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் டூல்ஸ் ஓகே இவ்வளோ தான். டெக்ஸ்ட் மட்டும் நான் இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக நடத்துகிறேன். டெக்ஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஷேப்ஸை பிக் பண்ணி நீங்கள் ஷேப்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபில்லும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியாது? ஓகே தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நம்ம எப்படி மாற்றம் தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து ஈஸியாக அழகாக கொண்டு வர முடியும் ஃபோட்டோஷாப்பில். ஓகேவா? ஸோ கலர்ஸ்லாம் கொடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கலர்ஸ் பண்ணுறது அப்படி தான் பார்த்தோம். பட் அட்வான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் சொன்னால் கலர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பண்ண முடியும். பிளாக்காக இருக்கும் நல்லா ஒயிட்டாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கில் இந்த டூல்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுதான் நான் பார்த்த டூல்ஸு. அடுத்து டெக்ஸ்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நடத்துகிறேன். ஓகே தேங்க்யூ.